காஷ்மீரிலுங்க ஒரு தொகுதியில் கூட வந்து போட்டியிடாமல் ஒதுங்கி நிற்கும் பாஜக என்ன காரணம் சொல்லிட்டுங்க. அதுதான் எப்போனா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். மறந்துடாமல் சேனல் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளும் பாரதிய ஜனநாயக அரசு காஷ்மீரில் வந்து சட்டப்பிரிவு 370 நீக்கி 4 ஆண்டுகள் வந்து கடந்து விட்டனர். இந்த நிலையில் தாங்க தற்போது நடந்த வரும் 18வது மக்களவைத் தேர்தலில் காஷ்மீர் பகுதியில் வந்து போட்டியிடுவதில்லை என்று முடிவு வந்து செய்யப்பட்டுள்ளது. பாஜக இந்துக்களுங்க அதிகம் வாழக்கூடிய ஜம்மு பகுதியின் வந்து 2 தொகுதிகளிலும் தனது வேட்பாளர்களை வந்து களமறிக்க உள்ள பாஜக இஸ்லாமியர்கள் வந்து அதிகம் வாழும் காஷ்மீரில் வந்து பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு 3 தொகுதிகளில் வந்து ஒன்றில் கூட வந்து போட்டியிடவில்லை. பாஜக இந்த முடிவிற்கு காரணம் இங்குள்ள மக்கள் மத்தியில் வந்து ஏற்பட்டுள்ள ஒரு கோபம் என்றும் அதை வந்து அந்த கட்சியை வந்து ஒப்புக்கொள்வதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் எப்படின்னா குற்றம் வந்து சாட்டி எப்படின்னா கூறுகின்றிருக்காப்புல. கடந்த பல ஆண்டுகளிலுங்க காஷ்மீருக்கும் டெல்லிக்கும் இடையிலான உறவு பதட்டம் வந்து நிறைந்தவே இருந்து வருகிறது. இந்திய அரசுக்குங்க எதிரான தீவிரவாதமும் அதற்கு எதிரான இராணுவ நடவடிக்கையும் கடந்த 30 ஆண்டுகளில் வந்து ஆயிரக்கணக்கான மக்களின் வந்து உயிர்களை வந்து பறித்துள்ளனர். கடந்த 2019 ஆண்டுங்க காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு 370 பிரதமர் நரேந்திர மோடியின் அரசு நீக்கி காஷ்மீரை வந்து ஜம்மு மற்றும் காஷ்மீர் மற்றும் லடாக் என 2 யூனியன் வந்து பிரதேசங்களை வந்து பிரித்த போது நிலைமை வந்து மேலும் வந்து எப்படின்னா மோசமானது. 2019 தான் இந்த பிரிவை வந்து நீக்கிய பிறகு மத்திய அரசு இங்கு இணையம் வந்து உள்ளிட்ட வசதிகளை வந்து கட்டுப்படுத்தியது. மட்டுமின்றி முன்னாள் முதலமைச்சர் உட்பட்ட நூற்றுக்கணக்கான தலைவர்கள் வந்து நீண்ட நாட்கள் வந்து சிறையில் வந்து அடைத்தனர். அதில் இருந்து தாங்க பிரதமர் மோடி மற்றும் அவர் அமைச்சர்கள் இந்த சட்டப்பிரிவை வந்து நீக்குவதற்கான ஒரு முடிவு மூலம் வந்து காஷ்மீர் பகுதியில் வந்து அமைதியை வந்து நிலைநாட்டி விட்டதாக வந்து கூறி வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளில் காஷ்மீரில் உள்ளூர் பாஜக தலைவர் அங்கு தங்களது கட்சியை வந்து விரிவுபடுத்துவதற்காக வீட்டுக்கு வீடு முழுக்க வந்து பிரச்சாரங்களை வந்து செய்து விரிவான பணிகளை வந்து மேற்கொண்டனர். இதனாலுங்க கூட வந்து எப்படின்னா இந்த தேர்தல் வந்து எந்த வேட்பாளர்களையும் வந்து நிறுத்தாத அக்கட்சியின் வந்து முடிவு வந்து பலரையும் வந்து ஒரு ஆச்சரியத்தில் வந்து ஆழ்ந்து வந்து உள்ளது. இந்துக்களுங்க அதிகமாக உள்ள ஜம்முவின் வந்து 2 தொகுதிகள் தற்போது வந்து பாஜகவிடம் வந்து உள்ளது. 2019 ஆண்டுங்க ஜம்முவில் இருந்து ஜிக்கல் கிஷோர் சர்மா மற்றும் உதப்பூரில் இருந்து ஜிதேந்திர சிங் ஆகியோர் தேர்தலில் வந்து எப்படின்னா வெற்றி பெற்றனர். ஆனாலுங்க இஸ்லாமியர்கள் வந்து அதிகம் உள்ள பகுதியான காஷ்மீரில் வந்து பள்ளத்தாக்கில் உள்ள 3 இடங்களில் ஒன்று கூட எப்படின்னா பாஜக வந்து வெற்றி பெறவில்லை. ஜம்மு காஷ்மீருங்க பாஜகவின் தலைமை செய்தி தொடர்பான சுனில் தேக் கட்சிக்கு வந்து தேர்தல்கள் வந்து முக்கியமில்லை, மக்களின் மனங்களை வந்து வென்றுவர்களுக்கு பிரதானம் என்று எப்படின்னா கூறியிருக்காப்புல. அவர் வந்து என்ன சொல்லியிருக்கான பேசுகையில் வந்து காஷ்மீர் நாட்டின் வந்து மற்ற பகுதிகளுடன் முழுமையாக ஒருங்கிணைத்து எங்களுக்கு வந்து 75 ஆண்டுகளுக்கு வந்து ஆனது என்றும் இதை வெறும் எப்படின்னா தேர்தலில் வந்து சொல்வதற்கான வந்து செய்ததும் 2019 ஆண்டுங்க ஜம்முவில் என்ற எண்ணத்தை உருவாக்க விரும்பவில்லை என்றும் எப்படின்னா கூறியிருக்காப்புல. ஆனாலுங்க அரசியல் வந்து நிபுணர்கள் வந்து இதுக்கு வேறு காரணத்தை வந்து முன்வைத்துகின்றனர். இங்குங்க வெற்றி பெறுவது வந்து அவ்வளவு வந்து சுலபம் வந்து இல்லை என்பது பாஜகவுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அவர்கள் எப்படின்னா நம்புகிறார்கள். அரசியலுங்க ஆய்வாளர் நூர் அகமது பாபா கூறுகையில் அவர் என்ன சொல்றாருன்னா, அகமது பாபா ஜம்மு காஷ்மீரில் இருந்து 37 சட்டப்பிரிவை வந்து நீக்கியது சாதனை என சொல்வது மற்ற மாநிலங்களுக்கு வந்து வேண்டுமானால் எடுபடலாம். ஆனாலுங்க இங்குள்ள மக்கள் இந்த முடிவை வந்து விரும்பவில்லை என்கிறார். 2019 தாங்க தான் எடுத்த முடிவு சரி என்பது காட்டுவதற்காக அதன் எதிரொலியை வந்து வாக்கெடுப்பின் வழியாக வெளிப்பாட்டு விடக்கூடாது என்பதற்காக பாஜக தற்போது இந்த முடிவை வந்து எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது எதிர்க்கட்சியினர்கள். ஜம்மு காஷ்மீரில் முன்னாள் முதல்வரும் தேசிய மாநாட்டின் கட்சியின் தலைவரான ஒமர் அப்துல்லா இது குறித்து வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒமர் அப்துல்லா சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்டதன் மூலம் மக்கள் வந்து மகிழ்ச்சி அடைந்ததால் தேர்தலில் வந்து போட்டியிடுவதில் இருந்து பாஜக வந்து எப்படின்னா பின்வாங்கி இருக்கிறது என்கிறார். மேலுங்க அவர்கள் வந்து பாஜக தங்களை வந்து வெளிப்படுத்த கொள்ள விரும்பவில்லை என்றாலும் தங்கள் அடையாளத்தை வந்து காப்பாற்ற வந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தலில் வந்து போட்டியிடுவதில்லை என்று முடிவு வழியாக வெளிவிட்டு எப்படின்னா வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பாஜக தற்போது இந்த
இந்த முடிவை வந்து எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் எதிர்க்கட்சியினர்கள். சரிங்களா. ஜம்மு காஷ்மீரில் முன்னாள் முதல்வரும் தேசிய மாநாடு கட்சியின் தலைவரான ஒமர் அப்துல்லா சரிங்களா இது குறித்து எழுதியிருக்கிறார் என்று கூறுகிறார். ஜம்மு காஷ்மீரில் 5 கட்டங்களாக வாக்குப்பதிவுகள் வந்து நடைபெறுகிறது. தேசிய மாநாட்டின் சரிங்களா கட்சி தவறான மக்கள் வந்து ஜனநாயக கட்சியின் பிடிபி மக்கள் மாநாடு பிசி ஜம்மு காஷ்மீரில் வந்து அப்ஸ்னி கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் களத்தில் வந்து உள்ளனர். பாஜக இந்த தேர்தல் வந்து மக்கள் மாநாடு மற்றும் ஜம்மு காஷ்மீரில் வந்து அப்னி கட்சிகள் ஆகியவற்றை ஆதரித்து வருவதாகவும் அவைதான் பாஜகவின் பினாமி கட்சிகள் எனவும் தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் வந்து மீண்டும் எப்படின்னா குற்றம் வந்து சாட்டி வந்து வருகின்றனர். இந்த இரு கட்சிகள் இடையில் தாங்க என்னென்னா கூட்டணி குறித்து பாஜக வந்து அதிகபூர்வமாக எந்த அறிவிப்பும் வந்து வெளியிடவில்லை என்றாலும் வடக்கு மற்றும் மத்திய காஷ்மீரில் உள்ள வலுவான ஆதரவை வந்து கொண்டு உள்ள சில கட்சிகள் வந்து அக்கட்சிகள் சரிங்களா ஆதரிக்கும் அளிக்கும் என்று பாஜக வட்டாரங்கள் வந்து பிபிசி சரிங்களா சேனலிடம் வந்து தெரிவித்து வந்து உள்ளனர். கடந்த மாதங்கள் ஜம்மு காஷ்மீரில் வந்து பாரதிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவீந்தர் ரைனா எங்களுக்கு வந்து எந்த கட்சியும் வந்து சித்தத்துடன் எப்படின்னா ஒத்து போகிறதோ அந்த கட்சிகள் வந்து ஆதரிப்போம் என்று தெரிவித்து வந்து உள்ளனர். காஷ்மீரில் தேர்தல் களத்தில் இருந்து ஒதுக்கி நிற்கும் பாஜகவின் முடிவுகள் களத்தில் உள்ள அதன் தொண்டர்கள் வந்து அதிர்ச்சி மற்றும் ஒரு ஆச்சரியத்தில் வந்து ஆழ்ந்து வந்து உள்ளது. கடந்த 2019 ஆண்டிலுங்க அவர்கள் வந்து தேர்தலுக்காக தயாராகி வருவதாக எப்படின்னா கூறுகின்றனர். இது கொடுத்துங்க வடக்கு காஷ்மீரில் வந்து குப்வாரா மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜக தொண்டர் ஷாபீர் அகமது சார்கர் கூறுகையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து அரசு மக்களுக்காக என்ன செய்வது என்பது அவர்களிடம் கூறியப்பன வருகிறோம் என்றனர். இது போலங்க வடக்கு காஷ்மீரில் வந்து பார்முலா மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜக தொண்டன் பீடா சரிங்களா சைனும் கட்சியின் வந்து முடிவால் ஏமாற்றம் அடைந்து உள்ளனர். ஆனாலும் எதுவாக இருந்தாலும் கட்சியின் முடிவை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் அவர். 1996 ஆண்டுங்க பிறகு இந்த பகுதியில் வந்து பாஜக தேர்தலில் போட்டி வருவதில்லை என்று முடிவு செய்வதே இதுவே வந்து ஒரு முதல் முறை என்பதால் இந்த முடிவை வந்து பலரையும் வந்து ஒரு ஆச்சரியத்தில் ஒரு சோகத்தில் வந்து ஆழ்த்தி வந்து உள்ளது. என்னதாங்க பாஜக இங்கே வந்து பாரம்பரிய ரீதியான ஆதரவை வந்து பெற்று இருக்கவில்லை என்றாலும் அதன் தொண்டர்கள் வந்து எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளில் வந்து அதிகரிப்பதாக கூறுகின்றனர் அரசியல் வந்து நிபுணர்கள். ஜம்மு காஷ்மீரிலுங்க நடைபெற்ற 2016 ஆண்டில் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு கிடைத்த முடிவின் மூலம் அங்குங்க 2வது பெரிய கட்சியாக எப்படின்னா உருவெடுத்து உள்ளது. அப்போதுதாங்க மக்கள் ஜனநாயக கட்சியின் இணைந்து ஆட்சி அமைத்த பாஜக ஜம்மு காஷ்மீரில் உள்ள மொத்தம் உள்ள சரிங்களா 87 எத்தனை இடங்கள்னா 87 இடங்களில் வந்து வெற்றி பெற்றுள்ளது. ஆனாலுங்க இந்த நிலையில் தாங்க என்னாச்சுன்னா கடந்த 2019 ஆண்டு எப்போனா 2018 ஆண்டு சரிங்களா பாஜக மற்றும் மக்கள் ஜனநாயக கட்சி இடையிலான கூட்டணி முறிந்ததை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் சரிங்களா ஆளுநர் ஆட்சி வந்து அமல்படுத்தப்பட்டுள்ளது. பின்னு தாங்க 2020 ஆண்டு நடைபெற்றுள்ள உள்ளாட்சி தேர்தலில் வந்து பாஜக குறிப்பிடத்தக்க வெற்றியை பதிவு வந்து செய்தது. அப்போதுங்க காஷ்மீரில் கூட அது 3 சரிங்களா இடங்களில் வந்து வெற்றி பெற்றது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு தாங்க ஜம்முவுக்கு வந்து 6 இடங்கள் வந்து கூடுதலாகவும் காஷ்மீருக்கு 1 இடம் வந்து மட்டுமே கூடுதலாகவும் கிடைக்கும் வகையில் வந்து அரசு சட்டமன்றத்தின் இடங்களை வந்து பிரித்து உள்ளது. தற்போதுங்க இங்கு சரிங்களா ஒட்டுமொத்த சட்டமன்ற தொகுதியான எண்ணிக்கை வந்து 90ஆக வந்து உயர்ந்துள்ளது. 2019 ஆண்டு வரை ஜம்முவில் வந்து 37 சட்டமன்ற இடங்களுக்கும் காஷ்மீரிலுங்க 46 சட்டமன்ற இடங்களுக்கும் எப்படின்னா இருந்தனர். இதற்கு பிறகு தாங்க தேர்தல் அரசியல் வந்து இந்துக்கள் செல்வாக்கை அதிகரிக்க ஜம்மு காஷ்மீரில் வந்து பாஜக தொகுதிகள் வந்து அதிகரிப்பதாக விமர்சனம் வந்து முன்வைக்கப்பட்டது. ஆனாங்க பாஜக சில தேர்தல்களில் வந்து வெற்றி பெற்றாலும் களத்தில் தனது செல்வாக்கை வந்து உருவாக்க முடியவில்லை என்று அரசியல் வந்து ஆய்வாளர்கள் வந்து எப்படின்னா சொல்லிட்டு தான் வராங்க. இது கொடுத்துங்க அரசியல் ஆய்வாளர்கள் பாபா கூறியல் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பாபா இந்த பகுதி டெல்லியின் வந்து நேரடி கட்டுப்பாட்டில் வந்து உள்ளது. ஆனாலுங்க இங்கே உள்ள மக்கள் வந்து ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமையுடன் இணைப்பு கொண்ட ஒரு அரசை வந்து விரும்புகிறார்கள் என்கிறார். வேலையின்மை அதிகரிப்பு, அரசியல் உள்ளூர் தலைவர்கள் இல்லாமை மற்றும் பாதுகாப்பு படையினரால் மனித உரிமை மீறல்கள் உள்ளிட்ட பிற காரணிகளுக்குங்க இங்கு தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வு அதிகரிக்க உள்ளதாக உள்ளூர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு வந்து கூறுகின்றார்கள். மக்களுங்க ஜனநாயக கட்சியின் செய்தி தொடர்பான மோஹித் பான் கோரிக்கையில் சரிங்களா அவர் என்ன சொல்கிறாருன்னா பாஜக நாட்டின் மற்ற பகுதிகளில் வந்து உள்ள அனைத்து தொகுதிகளிலும் வந்து வெற்றி பெற்றாலும் கூட காஷ்மீரை இழப்பது அதற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக இருக்கும் என்கிறார். அவருங்க தவிர்ப்பதற்காக வந்து தேர்தலில் வந்து போட்டியிடுவதற்கு இருந்து பாஜக வந்து விலகி நிற்பதாக எப்படின்னா கூறியிருக்காங்க. இதுக்கு தாங்க எப்படின்னா ஜம்மு காஷ்மீரிலுங்க பாஜக வேட்பாளர்களை வந்து நிற்கிறதுக்காண்டி ரொம்ப யோசித்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாங்க. இந்த வீடியோ கம்பல்சரி வந்து எப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க.
நீங்கங்க பிஜேபிக்கு வந்து ஓட்டு போடுற ஆளாக இருந்தால் மறந்துடாம என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிஜேபி வந்து எவ்வளோ பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட்ல வந்து பின் பண்ணிட்டு போங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ. ஜெய் ஹிந்த்.